கோழிக்கறி முட்டை சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாமா? இல்லறத்தில் ஈடுபட்டுட்டு நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாமா? இதெல்லாம் சரிதானா? இதெல்லாம் தப்பு தானா? எங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் எதுவும் தெரியாது. நாங்கள் போகிறோம், குளிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம். ஒரு தரப்பில் கவுச்சி சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு, ஒரு தரப்பு கவுச்சை சாப்பிடாதான் கோயிலுக்கு போகணுன்னது. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியன்னு எங்களுக்கு இன்னும் ஒரு தீராத புதிதாக இருக்குது. இந்த புதிருக்கு உண்டான ஒரு விளக்கமும் சரியான ஒரு தீர்வையும் யாருமே சொல்லலை. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு விளக்கத்தை வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ மக்கள் இதனால குழம்பி போய் எந்த டைம்ல எதை செய்யணும்னு தெரியல. வெள்ளிக்கிழமை கவுச்சி சாப்பிடலான்றாங்க ஒருத்தவங்க, வெள்ளிக்கிழமை கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஒருத்தவங்க, செவ்வாய்க்கிழமை கவுச்சி சாப்பிடலான்றாங்க, செவ்வாய்க்கிழமை கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இந்த கோயிலுக்கு போனா சாப்பிடலாம், இந்த கோயிலுக்கு போனா சாப்பிடக்கூடாது, இந்த கிழமையில சாப்பிடலாம், இந்த கிழமைக்கு சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை எல்லாமே குழப்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாத அளவுல உங்களெல்லாம் முடக்கி வச்சுக்கிறாங்களே தவிர உங்களுக்குள்ள ஒரு சுய சிந்தனைன்றது இல்லை. அந்த சுய சிந்தனை உங்களுக்குள்ள வரும்போதும் அந்த சுய சிந்தனைக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்விக்குண்டான பதில் உங்களுக்குள்ள வர வரலாம். நம்ம எல்லாமே முட்டாளாக தான் இருக்கணும், நம்ம எல்லாமே வந்து வளர முடியாது. சரிங்களா? நம்மளுக்குள்ள ஒரு சுய சிந்தனை அப்படின்றது வரணும். அந்த சுய சிந்தனைனால எது உண்மை எது தப்பு அப்படின்னக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருவாய் எண்ணத்தை நம்மளே தயார்படுத்திக்கணும். சரிங்களா? இப்ப சாமினா என்ன? நீங்க நினைச்சுக்கிட்டு சாமினா 10 கை இருக்குது, 2 கால் இருக்குது, எதனா ஒண்ணா கத்தியில வந்து வெட்டிடும், அம்பு விட்டு குத்திடும் அப்படின்னக்கூடிய ஒரு நினைப்புல தான் நம்ம இருக்கிறோம். சாமி என்பது, இறைவன் என்பது அது கிடையாது. அதாவது வந்து மனசு சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே. மனம் சார்ந்தது. இறைவன் என்பது மனம் சார்ந்தது. மனம் சார்ந்தது உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த விஷயம் தான் இறைவன் என்பது. சரிங்களா? எல்லாருக்குமே மனசு இருக்குது. அந்த மனசுக்குள்ள ஒரு குணங்கள் உண்டு. இந்த மனசையும் குணத்தையும் வச்சுதான் ஒரு செயலை நம்மளால உருவாக்க முடியும், ஒரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு செயலை உருவாக்கி ஒரு விஷயத்த நம்மளால வந்து செய்ய முடியும். சரிங்களா? இப்ப மனசுன்னு ஒருத்தவனுக்கு இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான் பாருங்க. ஒரு கொடூர ஒரு அரக்கன் குணம் உள்ளவனா இருப்பான். கொலை கொள்ளை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போவான். இந்த மனம் இல்லாதவன். சரிதானா? இப்ப நம்மளுக்கு எல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது, யோசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது, ஓரளவுக்கு நல்லது எது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. சரிங்களா? இப்ப வந்து கவுச்ச இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்ப கவுச்ச சாப்பிட்டா பாவம், கவுச்ச சாப்பிட்டா உங்களால முன்னேற முடியாது, கவுச்ச சாப்பிட்டா நீங்க கடங்காரன் ஆயிடுவீங்க, கவுச்ச சாப்பிட்டா நீங்க இந்த இடத்துல சேர்ந்தவங்க, கவுச்ச சாப்பிடலாம் நீங்க இந்த இடத்துல சேர்ந்தவங்க அப்படின்னக்கூடிய வதந்தி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அப்ப கவுச்ச சாப்பிட்டவன், கவுச்ச சாப்பிடாதவன், இந்த இடம் இந்த பேரு, கவுச்ச சாப்பிடாதவனுக்கு பணம் பேர் புகழ் எல்லாமே இருக்குது. கவுச்ச சாப்பிட்றவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏழ்மை தன்மையில இருக்கிறான்னக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதை. சரிங்களா? இப்ப மனசையா இந்த இடத்துல நம்ம முன்னுதாரணப்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப கோயிலுக்கு போற நம்ம இறைவா, முருகா, சிவனே, விநாயகப் பெருமானே அப்படின்னு நம்ம சொல்லி என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த விதமான தவறுதலையுமே நான் செய்யல, எந்த விதமான பாவத்தையுமே நான் செய்யல. அப்ப எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை நீ கொடுத்துருக்குற, என்னையே அந்த நிலையில நம்ம வச்சிருக்கிறக்கூடிய ஒரு கேள்விதான் கோயிலுக்கு போறவங்க 100க்கு 80% இந்த கேள்வியை நம்மள மாதிரி ஏழ்மையில இருக்கக்கூடிய நம்ம போய் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் கேட்கிறோம். சரிங்களா? அந்த கேள்வியை நம்ம போய் கேட்கிறோம். அப்ப மாமிசம் அப்படின்னா ஒரு உயிரை கொண்டுதான் நம்ம அந்த மாமிசத்தை நம்ம வந்து சாப்பிட்றோம். உயிரை கொல்றது நம்ம இல்ல. கறிக்கடையில ஆட்டை வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், அந்த இறைச்சியை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்மளுக்கு அதில் ஹெல்த் கிடைக்குதுன்றதுனாலையோ, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணுன்றதுனாலையோ நம்ம அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டு நம்ம உடம்ப
நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியோ நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரியோ நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோலாக வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம. அப்போ கோயிலுக்கு போகும்போதாச்சு அன்னைய ஒரு நாள் ஆச்சு நம்ம நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். நீ போய் வேண்டல என் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த விதமான தவறுதலையோ நான் செய்யல. அன்னைய ஒரு நாள் ஆச்சும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத, நம்ம மனசாட்சிக்கு குற்றங்கள் இல்லாத ஒரு வேண்டுதலை நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம உள் சுத்தத்தோடையும் வெளி சுத்தத்தோடையும் இருந்துதான் நம்ம அந்த வேண்டுதலை நம்ம வேண்டி அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய கோயிலினுடைய உயிர் சக்தியை அந்த கோயிலுக்குள்ள நம்ம கால் வைக்கும்போது அதோடைய அதிர்வை நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம உள்ளுணர்வில் கிடைச்சி நம்மளுக்கு ஒரு அந்த எனர்ஜியை நம்ம வாங்கின்னு வரோம். அதனால கவுச்சு சாப்பிடுறது அப்படின்றது ஒரு கெட்ட செயல் கிடையாது, ஒரு தப்பான செயல் கிடையாது, அது பாவத்தினுடைய செயல்களும் அது கிடையாது. நம்மளை கடவுள் எந்த வேலைக்காக படிச்சிருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பையும் நம்மளையும் நம்ம தயார் நிலையில நம்ம வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கிட்டானோ ஒரு கொத்தனாரை போயிட்டு பால் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு அவனை 2 செவத்தை பூசலை பண்ண சொல்றானா அவன் செய்ய மாட்டான். சரிங்களா? ஒரு வீடு கட்டும் போது அந்த வீடு கட்டுற பெரியால போயிட்டு ஒரு 10 கல்லை வாரி வச்சுட்டு நீ போய் ஒரு 5 மாடி மேலே ஏறி இந்த கல்லை தூக்கின்னு போடானா அவனால தூக்கி போக முடியாது. சரிங்களா? அப்ப அவனுக்கு காசு கொடுத்து எந்த பொருள் கம்மியான விலையில வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு எது பட்டுன்னு உடம்ப தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப அது பாவ கணக்கில் சேருமாடானா அது பாவ கணக்கில் கட்டாயமா சேராது. சரி, கவுச்ச சாப்பிட்றது பாவம், இல்லறம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறது பாவமானா அதுவும் பாவம் கிடையாது. ஏன் இல்லறத்தை நம்ம இருந்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லறம் பண்ணிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய உடல் சோர்வில் இருக்கும், நம்மளுடைய நாடி நரம்புகள்லாம் சோர்வு அடைஞ்சு போயிருக்கும். அந்த டைம்ல நீ இறைவன் கிட்ட போயிட்டு உனக்கு தேவையான விஷயங்களை சரியான முறையில் கேட்க முடியாது, சரியான முறையில் கவனிச்சு அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளுடைய உள்ளுணர்வு எடுக்காது. ஏன்னா மனசு சார்ந்தது, உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சார்ந்தது இல்லறன்றது. அப்ப ஒரு சக்தியை நீ விரயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு யுத்தத்துக்கு நம்மளால போக முடியுமா? ஒரு போர்க்காலத்துக்கு நம்மளால போக முடியுமா? அப்ப இந்த புனிதமான இல்லறம் என்பது நீ உன்னுடைய சக்தியும் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் ஒரு ஆளுகிட்ட நீ பரிமாற்றம் பண்ணிட்ட. அதை பரிமாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் நீ பலம் இழந்து போனோம்னா போயிட்டு ஒரு போர்க்காலத்துல நின்று ஒரு விஷயத்த சவால் விட்டு ஜெயிக்கணும்னு கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சவாலா தான் இருக்கும் சிலருங்களா. அதனாலதான் இல்லறம் நடத்திட்டு நீ கோயிலுக்கு போவாத, அங்க போறதுனால உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் உனக்கு கிடையாது, அது பாவன்றத மாத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீ எல்லாரும் பண்ணிட்டு நீ கோயிலுக்கு போனா உனக்கு தேவையான எனர்ஜி அங்க இருக்காது, உன்னுடைய சிந்தனைகள் ஒரு நிலையா இருக்காது, உன்னுடைய மனசு ஒரு நிலைப்பட்டு நீ கிடைக்க வேண்டிய விஷயத்தையும் நீ எடுக்க வேண்டிய விஷயத்தையும் உன்னால எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில உன்னுடைய நாடி நரம்புகள் கட்டாயமா இருக்காது, இருக்கவும் முடியாதுன்றதுனாலதான் இல்லறம் நடத்திட்டு நீ கோயிலுக்கு போக கூடாது அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்த முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதான் உண்மையான ஒரு விஷயம். இத பாவம் பாவம் சொல்லிக்கிறாங்க, இது பாவம். சரி, இப்ப இது ரெண்டும் பாவம்ட்டு சொல்றாங்க. சரி, கோயில் கருவறைக்குள்ள போறீங்க, கோயில் கருவறையில ஒரு சிலை ஒண்ணு இருக்குது. அந்த சிலை எங்க இருந்து வந்தது? தானா ஆகாயத்துல இருந்து குச்சி வந்ததா, இல்ல பூமியை 2ஆ பங்குன்னு வந்ததா? எங்க இருந்து வந்தது? ஒரு மலை வளர்ந்து இருக்குது, ஒரு பாறை முழுமையான வடிவத்துல வளர்ந்து இருக்குது. இந்த மனுஷன் கூடிய ஒரு பெரிய 4 பேர் போறான், அந்த பாறையை போய் பாக்குறான். அந்த பாறையை ஏதோ வண்டி வச்சோ இல்ல ஒரு எந்திரத்துக்கு தான் உருட்டியாரான், உருட்டியாந்து அதை சக்கையா புழக்கிறானோ. நல்லாகிற பாறையை சதிக்கிறானா இல்லையா? நல்லாகிற பாறைய சைஸா தானே அவனுக்கு ஒரு சிலை கிடைக்குது, அதை தானே வழிபாடு படுத்த வைக்கிறான். அப்ப கோழி வெட்டுறது தப்பு, ஆடு வெட்டுறது தப்பு, மீனை கொள்றது தப்புனா இறைவன் படிச்ச படிப்புல அந்த பாறை என்னக்கூடிய ஒரு விஷயத்த நல்லா இருக்கிற ஒரு நல்ல ஒரு பாறைய, இயற்கை வளங்களோட இருக்கக்கூடிய ஒரு பாறைய இவன் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை உருட்டியாந்து அதை 4 துண்டா வளர்ந்து அதுல ஒரு சிலையை ஒண்ணு வடிச்சு இதை வழிபாடுதான் நம்ம கிட்ட கொடுத்தானிய. அப்ப யார் இதுல முன்ன பாவம் பண்ணுவான்? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுல எவ்வளவு வேஸ்டேஜான பொருள் போகுது.
அந்த பாதை அந்த பாறை எப்படிலாம் அவன் சிதைக்கிறான், எப்படிலாம் சிதைச்சு நம்மளுக்கு ஒரு சிலை வடிவமா நம்மளுக்கு கொடுத்து நம்மளை சாமி வழிபட சொல்றான். அப்ப இதுல யாரு பாவம் பண்ணவன்? இறைவன் பாவம் பண்ணவனா, இல்ல மனுஷனாகப்பட்ட நம்ம பாவம் பண்ணவனா, இல்ல நம்ம எல்லாமே பாவத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு எல்லா பொருளையும் உருவாக்கி கொடுத்து நம்மளெல்லாம் பாவ கணக்கில் சேர்த்த இறைவன் பாவப்பட்டவனா? பாருங்க. அப்ப இறைவன் இருக்கிறான்னு நீங்களா சொல்றீங்களா? இறைவன் எங்க இருக்கிறான்னா ஒரு கோயில் காமிச்சு அதுக்குள்ள இருக்கிறான்னு சொல்றீங்களா? அதுக்குள்ள எப்படி இருக்கிறாருன்னா ஒரு சிலைக்குள்ள இருக்கிறாரு நீ சொல்றல. அப்ப அந்த சிலையே பாவப்பட்டது தானே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த சிலைய பாவத்தினால் உருவாக்கப்பட்டது தானே. சும்மா நல்லா அந்த முழுசா இருக்கக்கூடிய ஒரு பாறை இடத்தாந்து அந்த பாறைக்கும் ஒரு உயிர் இருக்குது இல்ல, அந்த பாறைக்கு ஒரு மனசு இருக்குது இல்ல, அந்த மனசை சிதைக்கிறான், அந்த உயிரை சிதைக்கலாம், அந்த உயிரை சிதைக்கிறான். இதெல்லாம் சிதைச்சு தானே ஒரு சிலையா கொண்டாந்து வச்சு நம்மளுக்கு சிலை சாமி அப்படின்னக்கூடிய ஒரு திம்பத்தை காமிச்சு நம்மளை வழிபாடு பண்ண வைக்கிறான். அப்ப அது பாவம் இல்லையா? அப்ப நம்ம சிந்திக்கணும், நம்ம சிந்திச்சு செயல்படணும். நம்ம சிந்திச்சு செயல்படும் போதுதான் நம்மளுக்குள்ள தவறுதல் எதுவும் இல்லாத, தப்பு எதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு நம்மளுக்கும் எந்த பாவமும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுத்தமா வாழ்ந்து நம்மளும் பேரு புகழ் புண்ணியத்தோட நம்ம கொள்ளக்கூடியங்களை சேர்த்து வச்சு நம்மளுடைய பாவ கர்மாவை தித்திப்பிடி பண்ணிட்டு அடுத்த பிறவில அந்த மொட்டை பாறையா நம்ம வந்து ஒரு பாறையா உருவாகி நம்மளும் கோயிலுக்குள்ள ஒரு சிலையா நின்று அந்த சிலையும் பலாயிரக்கணக்கான மக்கள் வழிபடுவான். இதுதான் உண்மையினுடைய ரகசியம். இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சவன் தெரியாதவனை ஏமாத்திக்கின்னு உல்ட்டா விட்டுக்குன்னு எல்லா மக்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானுவோ. சரிங்களா? சும்மா அதை செய்யணும்னு வச்சுக்கின்னு நீ இதை பண்ணா தப்பு, இதை பண்ணா பாவம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி அவனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசி 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 தன் வழிப்படுத்தி மக்களை சிக்கி சின்ன பண்ண மேட்ச் பண்ணின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. இதுதான் உண்மையான ஒரு கருத்து, இதுதான் ஒரு சரியான ஒரு முறை. சரிங்களா? ரோட்ல ஒரு ஆடு போகுது, ஒரு மாடு போகுது, உன்னுடைய சுயநலத்துக்காக அதை அடிச்சு தூக்கி குப்பையில போட்டு போனா அது பாவம், அது வந்து பாவம். அதுவே தொழில் தர்மத்தால நீ அந்த ஆட்டை வந்து நீ பண்ணி ஒரு விஷயத்த எல்லாருமே நீ அதை ஒரு வியாபார ரீதியில நீ பண்ண அப்படின்னா அவனுடைய அதான் சொல்றான்ல ஒரு விஷயம், என்ன சொல்றான், அன்னதானம் போட்டா அவன் வாழ்த்தல்னா கூட அவனுடைய வயிறு பசியும் தன்னை வாழ்த்தும் அப்படின்றது. உலகத்துல எவனுமே கவுச்சு சாப்பிடாத இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாது. அவங்கள ஒரு ஒரு வேலைக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, படைச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இப்படிதான் இருக்கும். எல்லாமே ஞானி ஆயிடணும், எல்லாமே சித்தரலாகணும்னா முடியுமா? மன சார்ந்த விஷயம் இல்லைங்களா? ஒரு ஞானியர் இருக்கிறாரு, ஒரு மகான்கள் இருக்கிறாருன்னா அவர் ஞானியை கொண்டு போயிட்டு ஒரு ஞானம் பட்டதுக்கு அப்புறம் அவர் போய் வேற போல சொல்லலாம். அவர் பரவாயில்ல போறான், அவரால் பழக முடியாது. கையை காட்டினா 2 எண்ணம் போயிடும். தன்னுடைய உடல் உழைப்பை போட்டு 10 குடம் மண் அள்ளனா அள்ளுவாரானா அள்ள மாட்டாரு, 4 கட்டையை போலனா பழக மாட்டாரு. ஏன்னா அவங்களாம் எல்லாத்தையும் கடந்து 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 வந்துதான் நிஜத்தை பார்த்து உக்காந்துருக்குறாங்க. அப்ப அவங்க 1000 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய நிலைக்கு வரணுன்றதுனாலதான் அவங்க சொல்றாங்க. நீங்க எந்த நிலையில இருக்கு பாருங்க, நீங்க என்னவா இருக்கு பாருங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்துதான் நீ கவுச்ச சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னக்கூடிய ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்குது. நம்மளுடைய இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம கடந்து நம்ம போக போறோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நான் ஞானியாக போறேன், நான் மகானாக போறேன், நான் அந்த கலியுகத்துல ஒரு ஞானியா பிறந்து மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை நான் தீர்க்க போறேன், நல்வழிப்படுத்த போறேன்னா தன்னைத்தானே ஒரு மெழுகுவத்தி மாரி தன்னுள் ஒரு ஜோதியை பார்க்கணுன்றதுனால நீ அனைத்து விஷயத்தையுமே உனக்குள்ள தியாகம் பண்ணிட்டு நீ நிக்கணும். நின்னா மட்டும்தான் நீ ஒரு விஷயத்த உனக்குள்ள பெற்று உனக்குள்ள பார்த்து உனக்குள்ள செயல்படுத்தி ஒரு மக்களுக்கு நீ கொடுப்ப. இல்லைன்னா கொடுக்க முடியாது. எல்லாரையாலையுமே ஞானி ஆக முடியும். எல்லாருமே ஞானி ஆயிட்டா உலகத்துல இறைவன் கூடிய ஆளுக்கு வேலை கிடையாது. நம்மளை வச்சுக்கிட்டு தான் இறைவன் என்ன பண்ணிக்கிறான், ஆட்டம் போட்டுன்னு இருக்கிறான். மனுஷ இனமே இல்லைன்னா அவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இறைவன் கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு இறைவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்படி கொஞ்சம் கண்ண மூடி பாருங்க. இறைவன் எவனு, மனுஷன் எவனுமே இல்லை. இறைவனுக்கு என்ன வேலை இருக்குது? இறைவன் கூடிய ஒரு சொல்லுக்கு என்ன வேலை இருக்குது? பாத்தீங்களா எப்படி இருக்குது? கம்மன் தான் இருப்பார். அவனை கஷ்டப்படுத்து, இவனுக்கு அந்த தண்டனை கொடு, அவனுக்கு எந்த தண்டனை கொடு, அவருக்கு வேலை இருக்குதா? அவரு இறைவனா இருக்க மாட்டாரு. அதனாலதான்
நம்மள மாயான்னக்கூடிய ஒரு விஷயத்தை நிகழ்த்தி அதுக்குள்ள நம்மள அங்கும் இங்கும் நம்மளை திரிய வச்சு அந்த இறைவன் என்பவர், அந்த இறைசக்தின்றது, அந்த இறைசக்தியினுடைய பிரபஞ்ச குவியல்ன்றது நம்மளை 8 செயலா பிரிச்சு 8 மார்க்கமா நம்மளை பிரிச்சு ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு ஒரு குணத்தை கொடுத்து நம்மளை அங்கும் இங்கும் ஓடி ஆடி திரிய வச்சு செஞ்ச வேலையை மறுபடியும் செய்ய வச்சு மறுபடியும் பிறப்பெடுக்க வச்சு மறுபடியும் நம்மளை சித்திரவதை பண்ணிக்கின்னு பிரபஞ்சம்னக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளை ஆட்டி வச்ச பொம்மையா மாத்தின்னு இருக்குது. எல்லாமே இறைவன் செயல் அப்படின்றக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் ஒரு முக்கியமான அர்த்தம் இதுதான். நம்ம என்னவாக போறோன்றது நம்ம முடிவு பண்ணா அதுவாகவே நம்ம மாறிடலாம். இறைவனா நம்ம மாற போறோம்னா இறைவனா மாறிடலாம், பணக்காரனா மாற போறோம்னா பணக்காரனா மாறிடலாம், ஞானியா மாற போறோம்னா ஞானியா மாறிடலாம், நடிகனா மாற போறோம்னா நடிகனா மாறிடலாம், கதாநாயகனா மாற போறோம்னா கதாநாயகனா மாறிடலாம். நீ எதுவா நினைக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் நீ எடுக்கும்போது அதுவாகவே நீ மாறுற. அந்த செயல் வடிவத்திலேயே நீ இருந்து பல பேருக்கு நீ செய்யக்கூடிய விஷயத்த நீ செய்யற. இதுதான் பாவ புண்ணியத்தோடைய உண்மை செயல். அப்ப உலகத்துல பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, ரெண்டுமே சரிசமமானதுதான் என்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்த அற்புதமான வீடியோலாம் ஞானத்துக்குரிய விஷயங்களெல்லாம் உங்களை சொல்லி நல்ல ஒரு நிலைக்கு நான் இட்டாந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சூனியம் வப்பு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து முழுமையா உங்களை விடுவிச்சு கொண்டாந்து வெளியே விடுவேன்றதான் இந்த உப்புவேலூர் கருப்பசாமி என்னக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் நல்ல முறையா 2வது முறையா முடிக்கிறேன் ஒரே வீடியோல. சரிங்களா?